மதுரை ஸ்பெஷல் மட்டன் வறுவல். ஸோ இந்த மட்டன் வறுவலுக்குனே தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, கசகசா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு நீள நீளமாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பில்லை, புதினா, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாடை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ எலும்பு கறி வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கறி வந்து இந்த மசாலாவில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா சுருள வதக்கி விடுங்க. இப்போது பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுருங்க. இப்போது நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து தனியாக அரைச்சி வச்சுட்டு அதை வந்து இதில் 1 டீஸ்பூன் இப்போ நான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து கறியை நல்லா வதக்க விடணும். இப்போது கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 இல்லைன்னா 6 அளவுக்கு ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில், சோம்பு, வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச கறியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து சூப்பு தனியாக எடுக்கக்கூடாது. சூப்பு எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்காது. இப்போ வந்து இது கூட நம்ம குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடியை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பட்டை கிராம் பொடி போடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வற்றணும். வற்றினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க.